நாங்க வந்து ப்ரீவியஸா வந்து பார்த்தோம். இப்படி வந்து இமேஜ வந்து டென்சர்ல வந்து ரெப்ரசன்ட் பண்றது. அப்படி நாங்க இமேஜ வந்து என்ன டென்சரா வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்படி வந்து இந்த ஜீரோஸ் இல்ல ஒன்ஸ் இந்த மாதிரியான டென்சர்ஸ் வந்து எங்களோட எங்களோட பைட்டோச்ல வந்து கிரியேட் பண்ணலாமா இல்லையான்னு. ஏன்னா நாங்க வந்து அவங்களோட சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து ஜீரோஸ் டென்சஸ் இல்ல ஒன்ஸ் தனியா வந்து ஒன்ன மட்டும் ரெப்ரசன்ட் பண்ண டென்சஸ் வந்து சில இடங்கள்ல தேவைப்படும். ஸோ அத வந்து எப்படி நான் கிரியேட் பண்றேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிவானி என்னோட சேனல்ல வந்து ஏஐ மிஷின் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஜீரோஸ் எப்படி வந்து கிரியேட் பண்றாங்க. இப்போ ஜீரோஸ்ன்றது வந்து இப்போ டென்சர்ஸ்ல வந்து ஒரு ரேண்டமா இல்லாட்டி தனியா வந்து ரேண்டம் தாண்டி தனியா ஜீரோஸ் வேல்யூ மட்டும் ரிப்ரசென்ட் பண்ற டென்சர்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்றேன்டா நான் வேரியபிளை வந்து என்ன ஜீரோஸ் வந்து கொடுத்துட்டு வழக்கம் போல என்ன எங்களோட டோச் லைப்ரரியை கால் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் என்ன எங்கள்கிட்ட வந்து ஒரு மொடியூல் ஒன்று இருக்கு. சரியா? அந்த மொடியில கால் பண்ண நம்மள உங்களுக்கு என்ன வாங்கி நாங்க என்ன செய்ய போறோம் ஜீரோஸ் அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து பின்ன நான் கிரியேட் பண்ண போற டென்சர்ஸ்ல வந்து ஜீரோஸ் வரப்போகுது. பட் இங்க வந்து நாங்க கொடுக்க போற அந்த பேரந்திஸுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா അതിന്റെ ஸ்ட்ரக்சர் அது അതിന്റെ டைமென்ஷன் அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து வெக்டர் ஃபார்மேட்ல தேவையா இல்லை என்ன எங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தேவையா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நான் விடுவோம். ஸோ நான் இதில் சைஸ் விடுவேன். சைஸ் ஒன்று மில்லியன் டேட்டா ரெப்ரஸன்டேஷன் ஸ்ட்ரக்சர் இதில் போய் 3,400 விடுவேன். சரியா? 3,400 கொடுத்துட்டு அவுட்புட்டை ரன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன ஒரு 2D டென்சர் 2D டென்சர் அண்டு உங்களுக்கு தெரியுமா 2D டென்சர் அண்டு அப்படின்னு ஸ்டார்டிங் பிரேக்கெட் என்ன ஸ்கேர் பிரேக்கெட் 2 ஸ்கேர் பிரேக்கில் ஆகியது 2 ஸ்கேர் பிரேக்கில் க்ளோஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 2D டென்சர் பட் என்ன 2D சீரோஸ் டென்சர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் பட் இங்கே டீப் லேர்னிங்கை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து டென்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே சீரோஸாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும். மேபி உங்களுக்கு சடனாக வந்து ஒரு சீரோஸ் டென்சர் வந்து கிரியேட் பண்ணணும்னு தேவைப்பட்டா நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களால் ஒரு சீரோஸ் டென்சரை வந்து உங்களால் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து டேட்டா டைப் செக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்குது. அப்போ இந்த டேட்டா டைப்பை நாங்களால் செக் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ டைமென்ஷன் நீங்கள் செக் பண்ண போறீங்களா ஒன்றுமே இல்லை சிம்பிள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் 2 டைமென்ஷன் உங்களுக்கு மொத்தம் நான் ஈஸியாகவே எங்களால் வந்து டைமென்ஷன் செக் பண்ணலாம். என்ன ஸ்கேர் பிரேக்கெட் ஸ்டார்டிங் ஸ்கேர் பிரேக்கெட் அண்ட் எண்டிங் ஸ்கேர் பிரேக்கெட்டோட கவுண்டை பார்த்து நாங்கள் என்ன டைமென்ஷன் சொல்லிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேர் பிரேக்கில் ஸ்டார்ட் ஆகி 2 ஸ்கேர் பிரேக்கில் வந்து என்ன க்ளோஸ் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் இப்படி ஓகே இது வந்து சீரோஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்க்கலாம் இப்படி வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணுறது. டென்சர் யூஸ் பண்ணி எப்படி ஒன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் தனியாக வந்து ஒன் அண்ட் வேல்யூ மட்டும் ரிப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டென்சர் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணா அது என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறது அது ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு சிமிலர் மாதிரி தான் சிமிலரான ஐடியா தான். ஒன்ஸ் நான் வேரியபிள் நேம் கொடுக்குறேன் கொடுத்துட்டு தோஜன் லைப்ரரி ஒயிட் ஹவுஸ் லைப்ரரியை கால் பண்ணிட்டு இங்கே போய் என்ன ஒன்ஸ் அண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஒரு ப்ரீபில் மொழியில் அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே விளையாங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு அவுட்புட் எப்படி இருக்கப்போ வந்து அகைன் பேராந்திஸுக்கு சைஸ் அண்ட் கொடுக்குறோம். சைஸ் அண்ட் ஒன்றுமே இல்லைங்க எங்கள் அவுட்புட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அது எப்படி எங்களோட ஒன்ஸ் அண்ட் டென்சர் வந்து ரிப்ரசென்ட் வெக்டர் ஃபார்மெட்டை ரிப்ரசென்ட் பண்ண போறீங்களா இல்லை 2D ஃபார்மெட்ல ரிப்ரசென்ட் பண்ண போறீங்களா 3D ஃபார்மெட்ல ரிப்ரசென்ட் பண்ண நான் இங்கே வந்து 3,4 கொடுக்குறேன். அங்கே ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சராக கொடுக்குறோம். சரி கொடுத்துட்டு ஒன்ஸ் அண்ட் கொடுத்துனேன்டா பார்த்தீங்களா என்ன எங்களோட அவுட்புட் முழுக்க என்ன ஒன்ஸில் வேறு ஒன்ஸ்ன்னு சொல்ல வர வேல்யூ முழுக்க எங்களோட டென்சர் வேல்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன ஒன் இருக்கு. அப்போ இதுதான் என்ன ஒன்ஸ் டென்சர் என்ன ஒன்ஸ் அதாவது தனியாக ஒன்னை மட்டும் ரிப்ரசென்ட் பண்ண மாதிரி என்ன ஒரு டென்சர் நான் கிரியேட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா டைப் நான் செக் பண்ண வேண்டாம் ஒன் சாரி டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வெளியில் அகெயின் சரி இதான் நாங்கள் ஃப்ளட் வெளியெல்லாம் நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரி அடுத்தது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ரேண்டம் டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. எங்களை ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரேண்டம் டென்ஸ் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படி ரேண்டம் டென்ஸ் கிரியேட் பண்ணி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேபி இந்த வேல்யூ ஃபுல்லாக நீங்கள் மாஸ் பண்ணணும். இந்த வேல்யூ ஃபுல்லாகவே உங்களுக்கு சீரியஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஈஸியே உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது ஒன்றுமே சிம்பிள். உங்களா ரேண்டம் டென்சரை கால் பண்ணுறீங்க உங்களை ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த டென்சரை கால் பண்ணி அதை வந்து ஆல்ரெடி ஜீரோஸ் என்ற ஒரு டென்சர் எங்கள்கிட்ட இருக்கு கிரியேட் பண்ணா இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிபிளாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன இப்போ எங்கிட்ட அந்த பர்டிகுலர் டென்சர் இந்த டென்சர் இந்த எல்லா வேலையும் இப்போ நாங்கள் ஜீரோஸாக மாற்றினா இப்படி என்ன ஜீரோஸ் டென்சரை வந்து மல்டிபிளை பண்ணுறலாம். அப்போ இதை என்ன மாஸ்க்னு சொல்கிறது. மாஸ்க்னு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது. அதான் மேபி அந்த ஃபியூச்சரில் நான் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது என்ன செய்யணும்னா என்ன வெளியே வந்து ஹைட் பண்ணுறேன் அதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் தாண்டி என்ன அதை வந்து மாஸ்க் பண்ணுறோம். மாஸ்க் நம்ம என்ன சொல்ல வரணும்ல அப்படி நாங்கள் மாஸ்க் பண்ணணும் பர்டிகுலர் வேலையை நாங்கள் செய்யணும். அதேமாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ரோ வெளியோ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரோ வெளியோ மட்டும்தான் நீங்கள் மாஸ்க் பண்ணணும். அதை மட்டும் ஜீரோ ஆகணும். அப்புறம் நீங்கள் ஒரு கோலம் வெக்டர் மைன் ஒரு ஜீரோஸ் கோலம் வெக்டர் மைன் ரிப்ரசென்ட் பண்ணி இந்த இதை வந்து டிரெக்டாக ஜீரோஸால் வெளிக்கு அந்த மாதிரி உங்களால் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான்
உங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டென்சஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தனியாக 2D மட்டும் தான் கிரியேட் பண்ணலாம்னா இல்லை நாங்கள் 3Dயும் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்ஸ் அண்ட் ஒரு டைம் சும்மா திரும்பி ஒரு டைம் ஆடுறேன். ஸோ இதில் வந்து டோச்சன் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒன்ஸ்லேயே ரெவனிப்பாங்க இதில் ரெவனிப்பாவங்களில் அவுட்புட் எடுக்கக்கூடிய பண்ணுறேன். இதில் வந்து என்ன 3,4,2 சரியா கொடுக்குறேன். இன்னமே அவுட்புட் 2 பார்க்கலாம். ஒன் செட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து என்ன ஒரு 3D டென்சர் கிட்டத்தட்ட 3,4,2 ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை டைமென்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் டைமென்ஷன் அவுட் ஆகலாம். ஸோ இது வந்து 3 டைமென்ஷன். நான் உங்களுக்கு சொன்ன டைமென்ஷன் ஈஸியாக செக் பண்ணுறது நாங்கள் ஸ்டார்டிங் பிரேக்கர் இந்த கவுண்டர் பேரும் 3 பிரேக்கெட் இருக்குது. அதேமாதிரி எண்டிங் பிரேக்கெட் பேரும் அது வந்து 3 ஸ்கொயர் பிரேக்கெட் இருக்குது. அப்போ இந்த ஸ்டார்டிங் பிரேக்கெட் கவுண்டையும் எண்டிங் பிரேக்கெட் கவுண்டையும் வந்து நாங்கள் பேஸ் பண்ணி எங்களால் நாங்கள் டைமென்ஷனை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். டைமென்ஷன் எத்தனை டைமென்ஷன்ன்றது எங்களை வந்து ஈஸியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். நான் அடிக்கடி இது சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்னோட சீரீஸில். ஸோ இது ஒரு 3D டைமென்ஷன் டென்சர் ஒன்னை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 1 மில்லியன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபோக்கமெட் வந்து 1 மில்லியன் 4 ரோஸ். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு 4 ரோ இருக்குது. இந்த 2ன்றது வந்து 2 கோலம் வந்து இந்த 1 1 1 4 வெளியே இருக்குது. இது ஒரு கோலம் 1 1 1 1 ஒரு வழியாக கோலம் இருக்குல்ல, இது ஒரு கோலம். அப்போ 2 கோலம் கமெண்ட் 4 ரோஸும் 2 கோலமும் இருக்குது. 4 ரோஸ் 2 கோலம் இருக்குது. அப்போ இட்ஸ் மீனிங் என்ன, இது ஒரு மேட்ரிக்ஸ் சரியா. நீ இந்த வழி ஸ்கொயர் பிரேக்கெட்டை மட்டும் வழி ஸ்கொயர் பிரேக்கெட்டை மட்டும் பார்த்தீங்களா, அந்த மற்ற 2 பிரேக்கெட்டையும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரேக்கெட்டில் முடியுது. அந்த 2 பிரேக்கெட்டையும் வந்து இது ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இல்லை 4x2 மேட்ரிக்ஸ் 4 ரோஸ் 2. இதை மாதிரி எத்தனை மேட்ரிக்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இது ஒரு மேட்ரிக்ஸ், மேலே ஒரு மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்கொயர் பிரேக்கெட்டை மட்டும் பாருங்க. இது 2வது மேட்ரிக்ஸ். அடுத்தது பாருங்க இது 3வது மேட்ரிக்ஸ் சரியா. நம்ம கடைசி ஸ்கொயர் பிரேக்கெட் நாங்கள் டபுள் 2 ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஒரு 2 ஸ்டார்ட் ஆகுது. 2 ஸ்கொயர் பிரேக்கெட் இங்கே 2 ஸ்கொயர் பிரேக்கெட் மட்டும் கடைசி ஸ்கொயர் பிரேக்கெட் அது க்ளோசிங் ஸ்கொயர். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 4x2 மேட்ரிக்ஸ் இருக்கு சரி. அப்போ இந்த 3 என்னத்தை ரிப்ரசென்ட் ஒன்றுமே இல்லை. 4x2 மேட்ரிக்ஸ் எங்கள்கிட்ட வந்து எத்தனை இருக்குன்னா 3 4x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு 3D டென்சர். உங்களுக்கு 3D டென்சர் எப்படி கொமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை பார்க்கணும். கலெக்ஷன் ஆஃப் 2D டென்சர். ஏன்டா வந்து இது மேட்ரிக்ஸ் அண்டேக்கு அதர் 2D டென்சர் உங்களுக்கு தெரியும். 2 ஸ்கொயர் பிரேக்கர் 2 ஸ்கொயர் பிரேக்கில் முடியுது உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். ஆனால் டோட்டலாக வந்து 3D டென்சர். நான் கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இல்லை ஸ்டெக் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸ்டெக் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் பிளாக்கை பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸஸ் வந்து என்ன கிளாஸில் லெக்சர் என்ன மேபி ஒரு அடுக்குமாடி கட்டடமாக இருக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கும். பட் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த கிளாஸ் ரூம் ரெப்ரசன்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைல் எடுத்தீங்களேன்னு அது மீன் ஒரு 3D டென்சர் ஸ்டைலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான் என்ன நாங்கள் வந்து 3D டென்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஈஸி வே கலெக்ஷன் ஆஃப் 2D டென்சர் ஸ்டெக் ஆஃப் 2D டென்சர் பண்ணணும். ஸோ இதான் எங்களுக்கு நாங்கள் பேசிக்காக வந்து எப்படி இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வந்து பைட்டோஜில் வந்து கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நாங்கள் இந்த அடுத்த வீடியோவில் வந்து ஃபர்தராக வந்து பைட்டோஜில் வந்து எப்படி லைக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது இல்லாட்டி என்ன ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.